எப்போ பார்த்தாலும் மெட்டீரியல் வச்சு தானே நான் ஸ்டிச் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு இந்த ரெடிமேட் ஹாஃப் சாரியை வச்சு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? எஸ், ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேட் ஹாஃப் சாரி தான் கொடுத்துருந்தாங்க. ஒன்றும் இல்லை, 2 ஹாஃப் சாரி வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க பொண்ணுக்கும் அவங்க சிஸ்டருக்கும் தான் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த ஹாஃப் சாரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 1400க்கு நல்லாவே இருந்தது. பட் உள்ளக்க கொடுத்துருக்க இன்ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் கொடுத்துருக்காப்புல. வயலட் கலர், ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இல்லை. அதுதான் அதில் ஒரு நெகட்டிவே. அதில் கொடுத்துருந்த ப்ளவுஸ் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸாக வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுதான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேட் ஹூக்ஸ் தான் நான் வச்சுருந்தேன். சரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த ரெடிமேட் ஹூக்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் சுத்தமாக என்னால் முடியல. ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கவும் முடியல. அதனால வந்து அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். சாரி. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில் வீடியோ போடுறேன். உங்கள் பொண்ணோட ஸ்கர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைட்டையும் ஹிப்போட லென்த்தும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதுக்காக நான் ஃபுல்லாகவே பிரிக்கும் போது எதுக்காக இந்த வயலட்டை போடணும் மறுபடியும் சொல்லிட்டு இந்த மேட்சிங் கலரே போடலான்னு சொல்லிட்டு மேட்சிங் கலரையும் நான் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி தான் இதோட ஃபைனல் லுக் இருந்துச்சு. பிரின்சஸ் கட் ப்ளவுஸு இந்த மாதிரி ஒரு பெல்ட் வச்ச மாதிரி ஸ்கர்ட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் இதில் நான் ஒரு சின்ன தப்பு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, மேக்ஸிக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி கேன்வாஷ் வச்சு நெக்கை ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தா டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு நெக்கே கிட்ட. அது ஒன்று மட்டும் இதில் நெகட்டிவ் ஆகிடுச்சு. உங்களோட சிஸ்டரோட ப்ளவுஸ் இந்த மாதிரி பண்ணாமல் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்து